ஓகே. ஸ்மெல் கோகனட் ஸ்மெல் அடிக்குது. கோகனட் ஆயில் ஸ்மெல் அடிக்குது. வேற ஒன்றும் இல்லை, இந்த டானிக் ஸ்மெல். டானிக் இதில் தேங்காய் தண்ணி சேர்த்தா அப்படி இருக்கும். லைக் கோகனட் வாட்டர் சேர்த்தா கோகனட் வாட்டர்ல டானிக் டானிக் ஃப்ளேவர் மாதிரி இருக்கும். கொஞ்சமாக எடுத்துனேன். ஜெல்லி வருது. கெட்டு போச்சு. இல்லை 225 இருந்து. இல்லை ஏதோ இருக்கு, இந்த மாதிரி ஏதோ ஜெல்லி ஃபார்ம்ல ஏதோ ஒன்று இருக்கு. ஓகே, பயமா இருக்கு. டேஸ்ட் சொல்ல இல்லையே. சொல்ல வரல, அது என்ன டேஸ்ட் தெரியல. கோகனட் ஸ்மெல் டேஸ்ட் இருக்கு. கொஞ்சம் கோகனட் ஸ்மெல், கொஞ்சம் அந்த லெமன் ஃப்ளேவர்ல ஏதோ ஒன்று இருக்கு. இந்த என்னன்னா இந்த ஸ்வீட் லெமன் ஜூஸ் குடிக்கும்போது அதில் ஒரு டேஸ்ட் இருக்கும்ல, அந்த டேஸ்ட்டும் கோகனட்டும் சேர்ந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு. அப்படிதான் தெரியுது. ஓகே, எனக்கு இது அவ்வளோ பெருசாக பிடிக்கல. எனக்கு இது வரைக்கும் குடிச்சது ஒன்றுமே பெருசாக பிடிக்கல. அந்த பேண்டா சோளம் மட்டும் குடிச்சிருக்கேன், அதனால பிடிச்சிருந்தேன். அதில் ரொம்ப பிடிச்சதுன்னா அது வந்து கிரேப் ஃப்ளேவர். அதில் இதெல்லாம் இது ஓகே தான். அவன் சொன்ன அளவுக்கு, அந்த ஒருத்தன் கொடுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா நான் இப்போ துப்பிருப்பேன், லைக் போயிருப்பேன் தான் நினச்சேன். ஆனால் இது ஏதோ ஒரு சாஃப்டாக ஒரு ட்ரிங்க். இந்த இது வரைக்கும் பிடிச்சதெல்லாம் நாக்கு உடனே ஒரு பிடி பிடிக்கும். அப்படிலாம் இல்லை, பிடி பிடிக்கும். சாதாரண தண்ணியில் ஏதோ ஒரு ஃப்ளேவர், தண்ணி ஒரு வாட்டர்ல சும்மா ஒரு ஃப்ளேவர் போட்டு. இது ஆக்சுவலாக அந்த பேப்பர் போட்டில் வந்து ஒரு கோகனட் ஃப்ளேவரில் கோகனட்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிங்க் வாங்கும். அதில் கொஞ்சம் அந்த இது மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, அவ்வளோ வருஷம் எனக்கு பிடிக்கல. ஓகே, அவ்வளோதான். மேபி இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது, மேபி அது நல்லா இருக்கலாம். ஓகே, நல்லா இருக்கு. இனி நம்ம ரேங்க் பண்ணுமா? ரேங்க் பண்ண முடியா? ரேங்க்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ ரேங்க் வந்து எவ்வளோ ரூபா வேஸ்ட்டாக இருக்குன்னு தான் போட்டு பார்க்கணும். எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், எவ்வளோ இதுல ஒர்த்தா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுல வந்து மாஸ்டர். ஓகே ஓகே, சூப்பரா இருக்கு, எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்சது. 300 ரூபா. ஆமா, அது ஓகே, ஒர்த்து தான். மீது எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வேஸ்ட்.